இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சிச்சு. நான் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வாசிச்சுட்ருக்கிறேன். அதில் 1857 ரிவால்ட் அப்போ ரிபல்ஸ் வந்து மே மந்த் வந்து ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்ததாகவும், அந்த மாதம் வந்து ரம்ஜான் மாதமாக இருந்ததாகவும் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு. இப்போ தானே 2025 மார்ச் வந்து ரம்ஜான் முடிஞ்சிருக்கு, இதில் என்னடா மே மென்ஷன் பண்ணியிருக்காங்களேங்கிற மாதிரி நான் தேடினேன். ஏன்னா இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா இந்த வருடம் என்ன மாதம் வருமோ அதே மாதிரி தானே அடுத்த வருடம் அதே மாதம் வந்துட்டு இருந்துச்சு. இதில் என்ன மாறி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தேடும்போது பொதுவாக வந்து நம்ம பயன்படுத்துகிற காலண்டர் பார்த்திங்கன்னா கிரிகோரியன் காலண்டர். அதில் வந்து சோலார், அதாவது சூரியன் அடிப்படையாக வச்சு அதில் தேதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கோம். இஸ்லாமியர்கள் ரம்ஜானுக்காக பயன்படுத்துகிற காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா லூனார் பேஸ்டு காலண்டர். அதில் வந்து நிலவு அடிப்படையாக வச்சு தேதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு போல். ஸோ வந்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் வந்து அமாவாசையின் போது தான் தொடங்குதான். ஸோ இந்த கிரிகோரியன் காலண்டருக்கும் இந்த லூனார் காலண்டருக்குமான அந்த டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 11 நாள் வந்து லூனார் காலண்டரில் குறைவாக இருக்குமா, வேரி ஆகுமா. அதனால் வந்து எக்ஸாக்ட் சேம் டேட்டில் வந்து அடுத்தடுத்த மாதங்கள் வந்து சைக்கிள் வந்து இருக்காது போல். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 2000 பாருங்கள், ரம்ஜான் மாதம் வந்து 27 நவம்பர் 27 டிசம்பர்னு இருக்குது. அண்டு 2024, அதாவது போன வருஷம் பாருங்கள், 11 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் இயர் 2026 பார்த்திங்கன்னா 17 பிப்ரவரி 19 மார்ச் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1857 வந்து மே மாதத்தில் வந்து ரம்ஜான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன புரிய வந்துச்சு அப்படின்னா, வருடம் ரம்ஜான் மாதம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு மாறும் அப்படிங்கிறத நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.